நண்பர்களே, புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். மாஸ்க் போட்டுட்டு அழகாக வந்து மைக் அதுக்குள்ளே வச்சிட்டேன். ஓகேங்களா? என்னடா இப்போ பண்ணினுக்கிறேன்னா, ஆமாங்க, நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோம். கொரோனா வந்துச்சு, ஆனால் இல்லைங்க. மாஸ்க் போட்டுன்னு இதுக்கப்புறம் பேசுவேன். வேறு லெவலில் வீடியோ வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்குள்ளே பேசினேன்னா வாய்க்குள்ளெல்லாம் எச்சி போகுது, இந்த முடி போகுது. என்ன பண்ணுறது? கொஞ்சம் மூக்கை தூக்கி வச்சுனாலும் கொஞ்சம் மைக்கை மட்டும் மேலே ஏற்றி வச்சுப்போம். இதில் மாட்டிடும், மாட்டிட்டு பேசும். கொரோனா ஃபேஷன் மாதிரியே வரும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. இப்படியே வச்சிடும், சூப்பராகுது. மைக்கு போயிட்டு குட்டிப்பா எங்கடா போயினுக்கிறேன், பின்னாடி போயினுக்கிறாங்க. இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா தனியாக வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி மேலே மாட்டிடலாமா? மேலே மாட்டிக்கும். ஓகேங்களா? எப்படி மைக் ஆனில் இருக்குதான்னு தெரியல. எந்த அளவுக்கு மூக்கு மேலே வந்துடுமே, பரவாயில்ல. மூக்கு மேலே தானே இருக்குது, யார் பார்க்க போகிறா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, வெயிட்டு தாங்க மாட்டேங்குங்க. இதை போட்டுட்டு ஹெல்மெட் போடுறது தான் பெரிய வேலையே. இப்போ பேசுறதுலாம் பக்காவாக கேட்கும். ஓகேங்களா? கொரோனா பேஷண்ட் மாதிரியே இருக்கிறேன்டா நான். கொரோனாவுக்கு மாஸ்க் போட்டுக்கிறேன், அதோட இப்போ தாண்டா போடுறேன். இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்டா வாய்ஸு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மூக்குக்குள்ளே முடி போகிறா, இதெல்லாம் தேவையாடாக்குமாறு உனக்கு. ஆனால் ஓட்டும்போது கொஞ்சம் மேலே போச்சியே காலிடா. அதாவது 10 தடவை 11 தடவை போனாங்க, என்னதாங்க அவுத்துலாம் உடம்பு. அப்பா சாமி. பாத்ரூமு ஓகேங்களா, பாத்ரூமே வீடு, பாத்ரூமே வீடு. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் போகிற இன்ட்ரெஸ்டாக வரல. இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் போய் கூட அப்படியே தள்ளாடுறேன். நான் குடியாரம் தள்ளாடுற மாதிரி நான் வச்சு கீழே விழுந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா சாப்பிடல காலிலேருந்து. இப்போதான் ஹாஸ்பிட்டல் போய் வந்தால் இப்போதான் கொஞ்சம் சாப்பிட்டாங்க மறுபடியும் வயிற்று கலவிச்சு. ஓகேங்களா? 10-11 டைம் முடியலடா சாமி. போய் நோய்க்கு அந்த நோய்ன்ற மாதிரி எதை சாப்பிட்டாலும் நிற்க மாட்டேது வயிற்றுக்குள்ள. ஓகேங்களா? எப்படா போறது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாகுது. அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டுங்க. இந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேங்க. நோய் இல்லாமலே இருந்தால் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நோய் வந்தாலும் பெரிய தலைவலியாகுங்க, பயமாவும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வாசல் போனால் எவ்வளோ செலவாகும், பில்லு எவ்வளோ ஆகும் அப்படின்றது பயமாகுது. ஏன்னா காசு வந்து செலவானா பிரச்சனை இல்லைங்க, காசு இல்லாமல் செலவானாலே பெரிய பிபி, சுகர், டென்ஷன் எல்லாம் வந்துடும் பொழுது. அதாவது சாப்பாடு ஒரு பக்கம் ஏற்றுல போடுதுங்க. 3 வேலை ஹோட்டல்ல ஏற்றுனா என்ன ஆகும் உடம்பு? பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். இன்னொன்னு, நம்மளுக்கு தான் எந்த பொண்ணும் பிடிக்க மாட்டேது. சாரி, பொண்ணுங்களுக்கு தான் நம்மள பிடிக்க மாட்டேங்குது. நான் பார்க்குற பொண்ணுலாம் இதுதான் நம்பலான்னு தோணுது. என்ன பண்ணுறது? 90s கிட்ஸோட கேரக்டரே அப்படிதான் போகுது. பார்க்குற ஒரு பொண்ணும் ஏதான் நம்பாலா இருப்பாளோ அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது? யார் யாருக்கு எங்கெங்க எழுதி வச்சுருக்கோ அதான் நடக்கும். யாராலையும் மாற்ற முடியாது இல்லைங்களா? நம்ம டூகே கிட்ஸா பார்த்தோன்னே ஒரு பொண்ணுகிட்ட ஹலோ ஆயுங்க உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு பேசிட முடியுமா? சொல்லுங்க, பேச முடியாதுல்ல. 90s கிட்ஸுக்கு பேசணும்னா வாயே வர மாட்டேங்குது. அதுவும் பொண்ணுகிட்ட பேசணும்னா அங்க இருந்தவங்க பொண்ணுங்க இங்க இங்க பாக்குறாங்கன்னா 100 அடி தள்ளியே போயிடுவோம். ஓகேங்களா? சொல்ல வேணும். டிராபிக் ஆகுது. 100 அடி 200 அடி தள்ளி போயிடுவோம். ஓகேங்களா? பொண்ணுகிட்ட போய் பேசணும்னா வாயே வராது. இப்படி வரும். 90s கிட்ஸோட வாழ்க்கை இப்படிதான் நடக்கணும்னு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பேசாம வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னா, அம்மா உடம்பு சரியாத நான் அவங்க அம்மாவை பார்த்துக்குவாங்க வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கோசமே கல்யாணம் பண்ணணுமான்னு. ஆனால் இப்போ ஏகப்பட்ட எப்படி சொல்றது, பணம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இதையும் டிவைடருக்கு போனாங்க. டிவைடருக்கு பேரி கடை இல்லைங்க. ஆஹா, பொண்ணுங்க படிச்சிருப்பாங்க, நம்ம படிக்கல. ஓகேங்களா? நம்ம கிட்ட வசதி இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, 2 வீலர் கூட எனக்கு சொந்தமா இல்லை. நல்லா வாழ்றதே வேஸ்டா அப்படின்ற மாதிரி பொண்ணு பார்த்தோன்னா எவ்வளோத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே எப்படி சொல்றது, தேவைகள்லாம் தேவைப்படும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? எனக்கு எங்க எப்படி சொல்றது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா எனக்கு இவ்வளோ வசதி இருக்கணும், அவ்வளோ வசதி இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சண்டை போடாம அன்பா ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தினாலே பெரிய விஷயங்க. ஓகேங்களா? பணம் இருக்கு இல்லைங்க. ஓகேங்களா? ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், சண்டை போடாம பிரியாம. ஓகேங்களா? அன்பு காட்டி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் அப்படி இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க,
இந்த ஈகோ பிச்சிருக்கு போறாம ஓகேங்களா, கோவப்படுறது, எது கேட்டாலும் சந்தேகப்படுறது, இப்படிலாம் இல்லாம இருந்தாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஓகேங்களா. அதாவது இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம இங்க வாழ்ந்துருக்கோம் ஓகேங்களா, அவங்க இப்படி இருக்கிறாங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படி பார்த்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஓகேங்களா. அதனால நிறைய பேர் ஓகேங்களா, நிறைய பேர் ஃபேமிலியில சண்டை வருது. உண்மையா சொல்ல போனா எங்க வீட்டுல டிவி இருக்கு, எங்க வீட்டுல டிவி இல்லை அப்படின்ற காரணத்துக்கு சண்டை வருது ஓகேங்களா. அதனால யோசிக்கிறேங்க, நிறைய யோசிப்பேங்க, நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்பேன். அதனால நான் கல்யாணம் பண்றது யோசிக்கல ஓகேங்களா. சொல்றேன், நம்ம எல்லா பொண்ணையும் சைட் அடிக்கிறோம், ஆனா நம்மள ஒரு பொண்ணு கூட பார்க்க மாட்டேங்குது, என்ன பண்றது, அது அப்படிதான் அப்படின்னு நினைச்சுன்னு போக வேண்டியதுதான். நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம், அவ்வளவுதான் நம்மளோட கேரக்டர். அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஏபி கிட்ஸா இருந்தா இந்நேரத்துக்கு நான் ஜாலியான்னு இருப்பேங்க. நைன்டி ஸ்கிட்ஸா பிறந்தது கஷ்டமா இருக்குது. என் கார்ல ஒரு குழந்தை வந்துச்சு, அண்ணா நீங்க 90s கிட்ஸா 2K கிட்ஸ் அங்கிடுச்சு, 90s கிட்ஸுமா அப்படின்னு. அந்த பாப்பா சொல்லுது, நானும் 90s கிட்ஸ் தான் தெரியுமா அப்படின்னு. 90s கிட்ஸாமா, சூப்பர்மா வேற லெவல்மா அப்படின்னு நினைச்சுங்க ஓகேங்களா. 90s கிட்ஸ் வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கைன்னு நினைச்சுங்கிறாங்க. 2K கிட்ஸ் வாழ்க்கை தாங்க ஜாலியான வாழ்க்கை, 90s கிட்ஸ் வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை இல்லை. சிக்னல்ல சில்லற கூட அவ்வளவு முடியாத அளவுக்கு கேட்கறாரு. 10 ரூபாய் இல்லையா, சூப்பருங்க. வருமா வராதான்னு தெரியல, இவ்வளோ சிக்னல் போட்டுருவாங்களா. சில்லற இருக்கும், சில்லறையா இல்லையா. தாத்தா சாப்பிட்டீங்களா, சில்லறை இல்லை தாத்தா என்கிட்ட, சில்லறை இல்லை, 100 ரூபா ஆகுது, 10 ரூபா இருந்துச்சு அதான் கொடுத்துட்டேன். சாப்பிடலன்றாரு, வாங்கி கொடுக்கலாம். என்ன இருக்குங்க, ஒண்ணுமே இருக்காது, நிறைய சாப்பாடு தான் இருக்கும். எங்க ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் இருக்கு ஆனா என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ போங்க, நம்மளால முடிஞ்ச உதவிங்க. இங்கேயும் ஹோட்டல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா ஹோட்டலே காணுமே. அங்கேயும் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தெருவுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்குங்க, கரெக்டு, மறந்துட்டேன். இந்த தெருவுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்கும், நம்மளால முடிஞ்ச உதவிங்க ஓகேங்களா. நம்மளுக்கு நாளைக்கு எப்படி செய்வாங்க யார் செய்வாங்கன்றதான் எனக்கு தெரியாது. இந்த தெரு தான் நினைக்கிறேன், இந்த தெருவில் தான் ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இருக்குன்னு தெரியல, ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல. கல்லுல உப்பண்டா, கல்லுல ஒரு வழியாக சாப்பாடு வாங்கி வச்சுங்க. பிரிஞ்சி சாப்பாடு தான் ஓகேங்களா. பிரிஞ்சி வாங்கி வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் ஓகேங்களா. நம்மளால முடிஞ்சு போவீங்க ஓகேங்களா. நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படின்னு அவருக்கு போக தர்ற, இன்னைக்கு செய்யறதா நாளைக்கு நம்மளுக்கு திருப்பி செய்ய போகிறாங்க ஓகேங்களா. யாரோ ஒரு விதத்தில் ஒருத்தர் மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடந்தா அதுவே பெரிய விஷயம். என்ன சொல்கிறது, இதில் போக முடியாது, போய் வீட்டை வச்சு வந்துடும். அவர் இருக்காரா போயிட்டாரான்னு தெரில, இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா வேற யாருமே கொடுத்துடலாம் ஓகேங்களா. அது மாஸ்க்கு கைட்டாங்க,
ரொம்ப எனக்கு இரிட்டேஷன் பண்ணுது மாஸ்க்கு. ஓகேங்களா, வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகின்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். மாஸ்க் வேறு கைட்டேன், இரிட்டேஷன் பண்ணு. ஓகேங்களா, அது எனக்கு பிடிக்கல மாஸ்க்கு. ஓகேங்களா, மாஸ்க் போட்டுன்னு மூக்கில் போய் குழந்தை எனக்கு பசிக்குதுன்னு பாருங்களா, சாப்பாடு எதனா வாங்கி கொடுத்தா அப்படின்னும் போது நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஓகேங்களா, அதனால நம்ம இப்போ ஒரு வேளை சாப்பாடு காசுனால எவ்வளோ 45 ரூபா பிரிஞ்சு வாட்டர் பாட்டிலு. ஓகேங்களா, 65. பரவாயில்ல, தப்பு இல்லைங்க. ஓகேங்களா, ஒரு வேளை சாப்பாடு பட்னியாக இருந்தால் தப்பு இல்லை. ஓகேங்களா, காலைல பட்னி, நான் காலைல சாப்பாடு தான் மதியம் சாப்பிட்டேன். ஓகேங்களா, எவ்வளோ செலவு பண்ணுறேன், 50 ரூபா 100 ரூபாய் ஒன்றும் வர போகிறது இல்லை. என்ன சொல்கிறது? ஓகேங்களா, நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி அவ்வளோதான். ஓகேங்களா, 20 வரலாம் செய்ய போகிறேங்க. அப்புறம் என்னங்க, யாருங்க செய்ய போகிறோம்? அவங்க அப்பா அம்மா, சாரி, அவங்க பசங்க இருந்தால் அப்படி விட்டுருப்பாங்களா? என்ன பண்ணுறது? நம்ம பசங்க நாளைக்கு நம்மளுக்கு தூராமல் இருந்தால் சரிங்க, அதுவே பெரிய விஷயம். அதுவே பயமாக இருக்குது. எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, நேற்று டிராஃபிக் ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு கேக்கு, கிறிஸ்மஸ் கேக்கு வேணுங்க. கேக் சிக்னல் போட்டாங்களே. இப்போ நான் உதவி பண்ணுறத கூட பார்த்தா கூட நிறைய பேர் வந்து நான் இவன் உதவி பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பயமாக தான் இருக்குதுங்க. உதவி பண்ணுறது கூட பயந்து பண்ணுறதாகுது. ஓகேங்களா, அதுக்கே வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது, யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா, நம்பாத காலம் தானே இது. நம்ம உதவி பண்ணால் கூட ஒரு மாதிரி பார்க்குறவங்க இருக்காங்க. ஓகேங்களா, பரவாயில்ல, தப்பு இல்லை. தப்பாக நினைச்சாலும் தப்பு இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு கேக் வேணுமா. ஓகேங்களா, உடம்பு ஃபுல்லாக சுகர் வச்சுங்கிறாங்க. ஏற்கனவே 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலாக நான் செலவு பண்ணுவேன். சுகரை கண்ட்ரோல் பண்ணுமானா பண்ண மாட்டாங்க. அவரை காணுமே. ரைட்டா, அவர் எங்கே போனாருன்னே தெரில. நான் எங்கே தான் போய் கொடுக்குறேன் அவர்கிட்ட. அவருக்கு நான் சாப்பாடு வேணும்னா அவர் ஆளை காணும். வீட்டை வச்சு தான் வரணும். அவரை காணும் இல்லையே, இங்கேயே டைம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, எங்கள் அம்மாவுக்கு என்னை பார்த்தா விளையாட்டா தோண்டு போல இருக்குங்க. ஓகேங்களா, அவர் கேட்டானே நான் சாப்பாடு கிடைக்கணும் இல்லைங்களா, ஹோட்டல் கிடைக்கணும். ஹோட்டல் கிடைச்சாதான் நம்ம வாங்க முடியும். ஐடியா வந்து பார்சல் பண்ணி வைப்பாங்களா, போய் அங்கே கூட்டமாக இருக்கும், அந்த இடத்துல போய் வாங்கி. ஓகேங்களா, இவ்வளோ நேரம் டைம் யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நான் 10 ரூபா வரைக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன், சில்லற இல்லைங்க நான். ஓகேங்களா, 50 ரூபா இருந்தால் கூட கொடுத்துடலாம், 100 ரூபாய் ஆகுது. நம்மளோட நிலைமையே சரியில்லையே, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு யாரும் இங்கே உதவ கூட மாட்டுறாங்க. எட்டி உதைக்கிறாங்க தவிர சந்தோஷமா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறப்பா அப்படின்னு. உள்ளுக்குள்ள எவ்வளோ வயிறு எறிகிறாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எங்கே போனாருன்னே தெரியலங்களேங்க. ஆளே காணுங்க. அவரு இங்கே தான் நின்று இருந்தாரு, எங்கே போனாரு? ஆளே காணும். இந்த பக்கம் லெஃப்டில் போய் பார்ப்போமா? ஆளே காணுங்க. அவரு எந்த பக்கம் போனாருன்னே தெரியலங்களே. மறுபடியும் பார்ப்போம்னான்னு தெரியல. அங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க சாப்பாடுக்கு. ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்லாம. இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம், மனசு கஷ்டப்படுவாங்க. திரும்பி போய் வாங்கி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவர் என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டார். பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலைங்க. நோ என்ட்ரியா? இது நோ என்ட்ரியாடா இது? இச்சுட்டாங்கடா. அவரா பாருங்களா, கொடுமுறா சரவணன் ஊன்னாங்கடா. ஆனால் கார் வேற மேலே தப்பா, 2 வீலர் வேற மேலே தப்பான்னு தெரியலடா. ஒன்றா தாய் வேற. வேற ஒன்று வண்டி வேற ஒன்று. இன்னும் எதுவும் ஆகல. இன்னும் வேறமா சரி.
ஆந்திராக்கார் இஷ்டாரு. ஏன்னா பார்த்து போலாம்ல, ஆந்திராக்கார் இச்சிட்டாருங்க. ஐயோ கொஞ்சம் கூட பொறுமையா போகணுன்றதே இல்லைங்க. அவர் மேல தப்பா இவர் மேல தப்பா டொம்முன்னு இஷ்டாருங்க. சவா ஆச்சுன்னே தெரியல. கடவுள் தான் காப்பாற்றணும். தண்ணி வேணுங்களா? தண்ணி கேக்குறாங்க, கொடுப்போம். ஒன்னாவில் இல்லைண்ணா, இல்லை ஹாஸ்பிட்டல் எதனா பார்த்துருக்கீங்களா? வரும் வரும். கொஞ்சம் பார்த்து ஓடணும். சொல்லி விட்டான் அவனுக்கு கேட்கறது கிடையாது. ஒன்னும் பார்க்க மாட்டாங்க, பாட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. போய் பாருங்க. யார் மேல தப்போ தெரியல, அதை விட்டுருங்க. போய் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ஓகேங்களா? தப்பு தான். இடிச்சோமா, நம்மளால முடிஞ்சது. எவ்வளவு பெருசா செலவாக போறது இல்லை, ஏதோ முடிஞ்ச அளவு செய்யுங்க, அவ்வளவுதான். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துருங்க, என்னன்னு பார்த்து ஒரு வேலை போய் பார்த்துவாங்க. வண்டி எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஒரு வேலை ஏன்னா அது நாளைக்கு நான் அப்படியே போகுது. அவ்வளோ பார்த்துட்டோம், மட்டும் பார்த்துருக்கோம். வரணுங்களா? ஓரமாக விட்டுவாங்க.
போலாங்க நேரு ஒரு வழியா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றது? நம்ம சாப்பாடு கொடுக்கலான்னு பண்ண, இன்னும் சாப்பாடு கொடுக்கலங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கிளம்புறேன். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங். என்ன கடவுள் என்ன உதவி பண்றதுக்கோசமே அனுப்பி வச்சுக்கிறாரான்னு தெரியல. நாம சிவனே சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு போனேன். எனக்குன்னே வராங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, போலாம். சிவனே சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு போனேன். கீழே விழுந்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு மனசு கேட்காதுங்களே, தாராள மனசாச்சு. அவரை தூக்க போய் அரை மணி நேரம் அப்படி இப்படி பேச்சுவார்த்தை போய், அவர் ஆந்திராக்காரன் தான் டிரைவரு, நானும் கார் டிரைவரு. ஓகேங்களா, டூ வீலர் மேல தப்பு இருக்கா இல்ல கார் மேல தப்பு இருக்கான்னு நான் அந்த வீடியோ பார்க்கலங்க. ஓகேங்களா, அதாவது எப்படி சிசிடிவி கேமரால பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா, அவர் என்னன்றாரு, ஆந்திராக்காரு, நான் பிரேக் அடிச்சாரு, நான் பின்னாடி வந்து இடிச்சுட்டேன் அப்படின்றாரு. ஓகேங்களா, சடன் பிரேக் அடிச்சாருன்னு. இவரை கேட்டா நான் விட்டுருப்பேன், அவர்கிட்ட காசு கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ பேஷன் கோர்ட்டு இது பேஷன்லாம் பண்ணச்சுங்க கம்பல்சரி. இப்போ 2-3 நாள் இல்லை 1 வாரம் வந்து நிற்க வைப்பாங்க. ஓகேங்களா, ஒரு கால் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து முதல்ல நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவங்க சின்ன பொண்ணுங்க. ஓகேங்களா, காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரியல, சின்ன பொண்ணு தான். ஓகேங்களா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. யாராவது அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஓகேங்களா, சிக்னல் அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 2-3 பேர் தான் தூக்குனாங்க. ஓகேங்களா, எல்லாம் அவங்க வேலை தேடி ஓடுறாங்க இல்லைங்களா, அவ்வளோ பேர் இருந்தாலும் 2-3 பேர் தான் தூக்குனாங்க. ஆனால் நம்மளுக்கு தூக்க மனசு உடனே ஓட்டாதான். ஓகேங்களா, ஃபோன் ஒரு இடத்துல இருக்குது, வண்டி ஒரு இடத்துல இருக்குது, சாவி ஒரு இடத்துல இருக்குது. இந்த டிவைடரில் கொஞ்சம் எதனா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டிவைடர் கொஞ்சம் எதனா ஸ்டிக்கர் மாதிரியாவது ஓட்டணும், இல்லை சிக்னலாவது போடணும். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து வேலை நின்றுச்சுங்க. எவ்வளோ டைம் ஆயிடுச்சு தெரியுங்களா, 2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, கரெக்டாக அந்த சிக்னலில் சடன் பிரேக், அதாவது சிக்னல் போட்டாப்பாங்க, பிரேக் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி அந்த கார் பார்க்கல. ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து இடிச்சுட்டாரு. ஓகேங்களா, இடிச்சுட்டாங்கன்னா அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நிற்க முடியாத. எப்படி சொல்றது, பாப்பா ரைட் சைட்ல விழுந்துட்டாங்க, அவர் இந்த பக்கம் வந்துட்டார் லெஃப்ட் சைட்ல. ஓகேங்களா, லெஃப்ட் சைடு வந்து டூ வீலர் காலில் விழுந்துச்சு. அதனால எலும்பு லைட்டாக கிராக் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஃப்ராக்சர், கிராக் இல்லை ஃப்ராக்சர். ஓகேங்களா, எலும்புல அவங்க ஸ்கேன் காட்டினாங்க, நானும் அதை பார்த்தேன். இதான் கேட்டேன் ஒரே வார்த்தை, காசு கொடுத்தா பேக் போயிடலாம், இல்லைன்னா பேசன் போனுங்க அப்படின்னு. வேலை ஆகுதுன்னு கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டேன், 1 வாரம் எடுத்து கொடுத்துட்டு தப்பு என் மேலே இல்லை, ஆனால் நம்ம சீட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அவர் அவங்க பையன் பரவாயில்ல விடுங்க, நம்ம சீட்டிங் பண்ணதாக இருக்கட்டும், இவ்வளோ நேரம் வந்து இப்போதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பி டிச்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க கட்டு போட்டு. ஓகேங்களா, நானும் கூட இருந்தேன். ஓகேங்களா, அது எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சுலாம் நம்மளுக்கு தெரியாது. 3000 கேட்டாரு, 3000 ஆகுதுங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, நம்மளால முடிஞ்ச உதவிங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகேங்களா, அது வீடியோவில் எனக்கு பாதி வீடியோ தான் ரெக்கார்ட் ஆச்சு. ஓகேங்களா, மீதி வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. மீதி பேசுறது ரோடு எல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம விஷயத்துக்கு வரும். ஓகேங்களா, நம்ம வந்து நல்லதுதான் நினைக்கணும். ஓகேங்களா, கெட்டது நினைக்கல. என்னவோ கடவுள் என்ன மேல இருந்து அன்னைக்கு இதுக்கு தானான்னு தெரியல, சாப்பாடு கொடுக்கவே இல்லையாடா கடவுளே. அவருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போனது என் நடந்து இப்படியாகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சிக்னல்ல மறுபடியும் வந்துட்டேன், அவருக்கு சாப்பாடு விடலான்னு வந்தேன். என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நான் போக வேண்டிய வேலைக்கு போலாமா, அதான் நம்ம எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்து 3 ஆக்சிடென்ட்ங்க தொடர்ந்துட்டு, 1 2 3 ஆக்சிடென்ட். யாருமே காணுங்க, சாப்பாடு யாருக்குதான் கொடுக்குறது. யாருக்குன்னா கூத்தலாம் விடுங்க. அப்பயே 2 பேரோ காணுமாங்க. 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கூத்துனா கூட பாதி பேர் பிடிச்சி சாப்பிட்டுருப்பாங்க பிள்ளைங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம். எது நடக்கூடாதோ அது எதுவும் நடக்குது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது பக்கத்துல டூ வீலர் பேக்ல ஃப்ரண்ட்ல மோதிக்கிறாங்க ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டூ வீலர் சடனா எப்படி சொல்றது, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல சடனா போயிடாரு, கார் வேற போயிடாரு. டூ வீலர் மேல தப்பு அதுவும். ஓகேங்களா, அதாவது கூடிய சீக்கிரம் டூ வீலரு கின்னஸ் சாதனை படுத்துற உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல, காரை விட டூ வீலர் தான் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. என்னத்த சொல்றதுங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஓட்டிக்கணும் பொழுது. நம்ம தான் அவரு பெயிண்ட் வேலை செய்யறாருங்க, கூலிக்கு தான் செய்யறாராம். அதான் நீ என்ன வேலை செய்யறேன்னு கேட்டாரு. நான் டிரைவர் தாங்க
ஓகேங்களா. அவங்க பையன் வந்து அப்புறம் நீங்க யாரு, நீங்களா இடிச்சிங்க அப்படின்னு என்ன கேட்டாரு. இல்லைங்க நான் இடிக்கல, ஓகேங்களா, நம்ம ஹெல்ப் பண்ணாதான் வரணும், இடிச்சவங்க அதை உட்காராங்க பாருங்க, அப்போட இடிச்சவரே வரல ஓகேங்களா ஹாஸ்பிட்டலுக்கு. இடிச்சவரு கடைசி நேரத்தில் தான் 3 நேரம் ஆகணும்னு வந்தாரு. ஓகேங்களா, வந்துட்டு தமிழ் தெரிஞ்சவர்கிட்ட கூட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் எங்க வீட்டுல வேலை செய்றாரு, பேச போனோம்னா போலாம் வாங்க டிஎஸ்பி தெரியும் அப்படின்னு. சரிங்களா, இந்த நேரம் ஆச்சு, குடிக்கிறதா குடுங்க, இல்ல ஸ்டேஷன் போலாம்னா வாங்க போலாம் அப்படின்னு. சரிங்களா, அது சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தாதான் தெரியும் யார் மேல தப்பு இருக்குன்றது. சரிங்களா, தப்பு யார் மேல இருக்குது, யார் இடிச்சா அவர்ன்றாரு. அந்த நேரம் நம்ம வாங்குறதே தேவை, குத்துருக்கலாம்பா அந்த மாதிரி பேசிட்டு போனது, சீட்டிங் பண்ணு பேசிட்டு போயிட்டான். ஓகேங்களா, சீட்டிங் நேரம் பண்ணுங்க. ஓகேங்களா, இடிச்சா இன்னும் அவ்வளவு நேரம். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப நான் இடிச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம், எவ்வளவு செலவாகோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், சரிங்களா, மீதி நேரம் நீங்க பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நம்ம அவன் கை வைக்காத வரலாம் பிரச்சனை இல்லைங்க. அதாவது எப்படி சொல்றது, அப்படியே வர்றாரு பேர், நம்ம மேல அவனை கை வைக்காத வரலாம் ப்ராப்ளம் இல்லைங்க. எப்பவுமே வேற சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல யாரும் அடிக்க கூடாதுங்க. முதல் ரீசன். ரெண்டாவது வந்து திட்டக்கூடாது. ஓகேங்களா, தப்பு நடந்துச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து யதார்த்தமானு நடக்குதுதான். வேணும்னா வந்து யாரும் யாரும் விடுவி போறது இல்லை. ஓகேங்களா, தப்பு நடந்துச்சு, அதுதான் நம்ம வழிமுறைகள் என்னன்னு பார்க்கணும். என்ன பேஷன் போறதா இல்ல கோர்ட்டுக்கு போறதா. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன முதல் உதவி பண்ணணும் இப்படிதான் யோசிக்கணுமே தவிர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. ஓகேங்களா, இப்ப கூட பிரச்சனை ஆச்சு, நான் என்ன பண்ணேன், குடின்னு ஓடி போய் தூக்கணும் இல்லைங்களா. அது ஏன் எல்லாருக்கும் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலங்க. இந்த இது சொல்றது இருக்கிறதுக்கு ஹெல்ப் போயிடுச்சுங்க, யாருக்கும் வரமாட்டேங்குது. எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா மாறிடும். ஓகேங்களா, நாளைக்கு அவங்களுக்கு நடக்கும் போது யாருமே கூட தூக்க மாட்டாங்க. இப்ப நம்ம 4 பேர் நினைச்சோம்னா நல்லது நடக்கணும், நம்மளும் 4 பேர் நினைப்பாங்க இல்லைங்களா. ஓகேங்களா, அதுக்கு தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இன்னும் பெருசா காசு பணம் இப்ப அவர் வாங்கின 3 வாரத்துல எனக்கு அது குடும்பத்தாக போறோம் இல்லைங்களா. இவ்வளவு நேரம் ஆச்சு, டைம் எனக்கு வேஸ்ட் தான். ஓகேங்களா, இன்னும் எனக்கு ஒரு வேலையும் இல்லைங்க. ஓகேங்களா, ஒரு வேலையும் கிடையாது நம்மளுக்கு. நீங்க டியூட்டியும் இல்லை, இன்னைக்கு நான் போக வேண்டியது சிவனை போய் பார்க்கலாம்னு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் வாசலே மெருக்கூடாதுன்னு இருந்தோங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் வாசல் கரெக்டா மெருகு வச்சுட்டாருங்க. ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன் வாடா அப்படின்னு பண்ணிட்டாருங்க. ஓகேங்களா, ஆனா எனக்கு அந்த விஷயத்துல பாராட்ட வேண்டிய விஷயங்க. அவன் ஒரு ஆட்டோட சண்டை போடல. ஓகேங்களா, நடந்துச்சு, ஓகே முடிஞ்சிச்சு, காசு கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து இவங்களும் வந்து ரொம்ப ஆசா பிஹேவ் பண்ணல. ஓகேங்களா, சாப்பிட்டா பிஹேவ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம எங்கடா போறோம்னா சித்தூர். ஓகேங்களா, சித்தூர் ஜில்லாவுக்கு தான் போறோம். மணி லேட் ஆயிடுச்சு, வேணாம் மணி 3 இப்ப போய் ஏறுவானான்னு தெரியல. அங்க ஒரு மலை இருக்குங்க, அந்த மலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போயிருந்தோம்னா நோட்டுக்கு போயிட்டு இருக்கேன். யாருக்குன்னா அந்த சாப்பாடு முதல்ல குத்துடலான்னு பாக்குறேன், குத்துட்டு போலான்னு பாக்குறேன். பார்ப்போம், யாருன்னா வழியில இருந்தாங்கன்னா சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களுக்கு தான் அது கிடைக்கணும்னு இருந்தா. அதாவது ஒரு சந்தனம் சார் ஒரு காமெடி பண்ணார். உளுந்தூர் பேட்டையில இருக்கிற, அதாவது நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா யாராலையும் மாற்ற முடியாதுங்க. இல்லைங்களா, அந்த மாதிரி தலைவரா அவங்க இது இருக்கு, தலைவரா மோடி இருக்கு, நீங்க தலைவரா லெப்ட்ல வர நேற்று என்ன வச்சு கேட்டல் இருப்பாங்களே மோடி இதுன்னு அந்த பக்கம் இறங்கணுங்க. இது ஒரு குத்தமா. அதாவது உளுந்தூர் பேட்டையில இருக்கிற இது சொல்றது அந்த பிரியாணி நாகூர்ல இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது இல்லைங்களா. அது எது யார் யாருக்கும் கிடைக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தான் போய் கிடைக்கும். பார்த்துங்க, நம்மளால முடிஞ்சது நம்ம உதவுவோம். உதவ முடியலையா, முடிஞ்ச அளவுக்கு உதவுவாங்க, அவ்வளவுதாங்க. நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். நம்மளுக்கு ஒருத்தருக்கு இருந்தா அதுவே பெரிய விஷயம். ஆனா என் சொந்தக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கே ஒருத்தரம் உதவத்துக்கு இல்லை, நீங்க எதுக்குற இன்னொருத்தவங்களுக்கு உதவினுங்கிற அப்படின்னுவாங்க. 10 ரூபாய் கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் அப்படியே மாறி ஒரு எண்ணெய் கட்டிட போறது இல்லை. 100 ரூபாய் சாப்பாடு கொடுத்துவாங்கிறதுனால 100 கோடி ரூபாய் வீடு வாங்க போறது இல்லை. ஓகேங்களா, என்னன்னா ஒரு நாள் நான் கீழே வாங்கணும், அன்னைக்குன்னு எனக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இருந்தா போதுங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து தவறது சதவீதங்க. ஓகேங்களா, எல்லா நேரங்கள்லயும் எல்லாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த வழியா போனா ஒருத்தங்க தூக்க மாட்டாங்களா,
ஓகேங்களா. அன்புன்றது ஒண்ணு வந்து இங்க வந்து கிடைக்கணுங்க. ஓகேங்களா. அதாவது நான் இருக்கேன் என்ன ஆனாலும் உன் கூட அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயங்க. இங்க வேற எதுவும் கேட்கலங்க, காசு பணம். ஓகேங்களா. எனக்கு அதை பண்ணி இதை பண்ணி யாரும் கேட்கலங்க. என்ன ஆனாலும் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அன்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதை விட பெரிய சொத்தே இல்லைங்க, தேவையே இல்லைங்க. ஆனா நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு பார்த்துட்டு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும் பாத்தீங்களா. பிரச்சனையில மாட்டினாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை பேசி 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 ஊதி ஊதி அவனை சாக அழிஞ்சிட கூட்டு போக கூடாது இல்லைங்களா. ஓகேங்களா. சாதாரண ஒரு பிரச்சனை இப்போ அவர் கீழே விழுந்தாருன்னு தூக்க போனோம், முடிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன அடுத்தது நம்ம தேவை ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்சிச்சு. அவரோட அவர் எக்கட அதாவது அவர் விழுந்தாரோ எப்படின்னா போட்டோம், நம்மளுக்கு என்ன நம்மளே விட்டு போறதுக்கு 7 நேரம் ஆகுது. சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம நினைச்சிருந்தோம்னா நாளைக்கு நம்மளே ஒருத்தர் அந்த மாதிரி நினைக்க மாட்டோமா? கண்டிப்பா நினைப்பாங்க. ஓகேங்களா. கண்டிப்பா நினைப்போம். நாளைக்கு அதே மாதிரிதான் இன்னொருதான் அதே மாதிரிதான் நினைப்பான். சரிங்களா. இன்னைக்கு நம்ம நல்ல விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு ஒருத்த நல்ல விஷயத்துக்கு இருப்பான், கண்டிப்பா வேணா இருக்கும். நம்மளுக்கு இன்னொன்னு ஒண்ணு விட்டு போக கூடாதுங்க, தப்புங்க. காதல் கதைக்கு வரங்க. ஓகேங்களா. ரொம்ப பேர் அடிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா காதல் கதை என்ன ஆச்சுன்னா, அதாவது நம்ம எப்படி சொல்றது, டைம் டிராவலர் மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுங்க என் வாழ்க்கையில. நான் எப்படி சொல்றது, 2004 நினைக்கிறேன், சாரி 2008, ஆமா 2008 2005. சரிங்களா. நிலநடுக்கம் ஆரம்பிச்சுப்பாங்க. அப்பதான் கிளாஸ் ஸ்கூல் படிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சு ஸ்கூல்ல இருந்து கிருஷ்ணசாமி ஸ்கூல் போட்டாங்க. 2006 போனோம்னு வச்சுங்க, என் ஆளை பார்த்துட்டு எப்படி சொல்றது, என்னங்க இவ்வளவு டிராபிக் ஆகுது, என் ஆளை பார்த்துட்டு லைவ் ப்ரப்போஸ் பண்றேங்க. ஓகேங்களா. அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. டைம் டிராவலர் மட்டும் மிஷின் இருந்துச்சுன்னு, அதாவது நம்ம பாஸ்போர்ட் போற மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த உலகத்துல இருந்து அந்த உலகம், அந்த உலகத்துல இருந்து இந்த உலகம், நேற்று நடந்தது என்னால மாற்ற முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுன்னா ஈஸியா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதுங்க, நடக்கவும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும். ஓகேங்களா. என் லவருக்கு அதுக்கு வரும். ஓகேங்களா. அந்த பொண்ணு வந்து நான் எப்படி சொல்றது, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க, ஜிஹெச்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா. 2 பேர் இருந்தீங்களா, குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்னை பார்த்துட்டாரு போல, இது நம்ம அந்த பெட்டியில யாருன்னா மாட்டிட்டோமோ அப்படின்னு நினைச்சு நானும் என்ன பண்ண பின்னாடி பெட்டியில ஏறினாங்க. ஓகேங்களா. அவங்க அரகாணம் போறாங்கன்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், ட்ரெயின் டிக்கெட்டு அரகாணம் வச்சுட்டேன். ஓகேங்களா. ஆனா அரகாணம் போல அவங்க போறது எங்க தெரியுங்களா, நெல்லூருக்கு போறாங்க. ஓகேங்களா. அதுவே எனக்கு தெரியாது. எனக்கு எப்ப தெரியுமா, லாஸ்டா தான் தெரிஞ்சிச்சு அந்த ட்ரெயினை வந்து போய் நிக்கிறதே நெல்லூர் ஸ்டேஷன் லாஸ்ட். ஓகேங்களா. அது லோக்கல் ட்ரெயின். ஓகேங்களா. நம்ம வந்து சென்ட்ரல்ல இருந்து கண்ட்ரோல்மெண்ட்ல இருந்து அவங்க வந்தது சென்ட்ரல், ஆனா கண்ட்ரோல்மெண்ட்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா. அந்த கண்ட்ரோல்மெண்ட்ல போய் தான் நம்ம ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் ஏறணும். அந்த ட்ரெயின் ஏறணும்னா நேரம் அரகாணம். ஓகேங்களா. அரகாணம் போற எல்லா ஸ்டாப்பிங் இருக்கும். அரகாணம் தாண்டி கரெக்டா திருப்பதி தாண்டி திருப்பதி தாண்டி ரேணுகண்டா தாண்டி நெல்லூர். ஓகேங்களா. நெல்லூர்ல போய் நின்றோம், லாஸ்ட் பாயிண்ட். அந்த ட்ரெயின் லாஸ்ட் நெல்லூர்ல நிற்கிறது எனக்கு அப்புறமா லாஸ்டா தான் தெரியும். ஓகேங்களா. அது முன்னாடி தெரியவே தெரியாது. நான் அது எல்லாம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது, பாக்குறது, ஃபாலோ பண்றது, பாக்குறது, இப்படியே பண்ணிச்சு. அப்புறம் ட்ரெயின் கிளம்பிச்சு. போயிட்டுங்களா. அரக்கோணம் இது என்னது, சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பிச்சுங்க அந்த ட்ரெயின். ஓகேங்களா. அவங்க அப்பா கிட்ட வரல, நான் எவ்வளவு முடிஞ்ச அளவு போக முடியுமோ கிட்ட போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு எதிர் சீட்லயே உட்காந்து வரணும். அப்ப எவ்வளவு தைரியமான ஆள் நான் பாத்துங்க. ஓகேங்களா. வேற லெவல் தைரியமான ஆளு. அந்த பொண்ணு வர செம்ம கலருங்க, செம்ம கலரு, வெள்ளியா அழகா இருக்கும் வேற. நான் என்ன போடுறேன் சடனா ரைட் ஏறிட்டாங்கண்ணா. அந்த பொண்ணு செம்ம கலரு, செம்ம அழகா இருக்கும், வேற வெள்ளியா இருக்குங்களா, செப்பச்சேன்னு இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இல்ல அவங்க தங்கச்சிக்கு பிரச்சனையா இல்ல அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஓகேங்களா. எனக்கு பார்த்தோன்னா அப்படியே இப்போ வந்து 15-16 வயசுங்க. ஹார்மோன்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லைங்களா. இதான் நம்ம லைஃப். அதாவது இந்த பொண்ணு இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். இவங்கதான் நம்ம லைஃப் பார்ட்னர்ன்ற வயசு கூட இல்லைங்களா அப்ப. ஓகேங்களா.
அப்போ என்கிட்ட போனும் இல்லை, நம்பர் மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்றது. என் கூட அப்போ ஒருத்தர் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் பழக்கமானாருங்க. ஓகேங்களா, அவர் வந்து தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும். ஓகேங்களா, அந்த பொண்ணு தெலுங்கு தான். ஓகேங்களா, நெல்லூர் தான் சொந்த ஊர், பூர்வீகமும் சொந்த ஊர் நெல்லூர் தான் எனக்கு. ஆனா அந்த பொண்ணு தமிழ் தெரியும் விலகுதுங்க. ஓகேங்களா, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் தமிழ் தெரியும் விலகுது. நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நல்லா பேசினாங்க. ஓகேங்களா, அவர்கிட்ட நல்லா பேசினப்ப அந்த பொண்ணு என்கிட்ட, அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்துனா இருக்குது. ஓகேங்களா, பார்த்துனா இருக்கும்போது பார்த்தோன்னு வாட்ச் பண்ணினா இருக்குது. அவங்க அப்பா முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிடும் போல இல்லைங்களா. தெரிஞ்சிடும் போது அவங்க அப்பா முன்னாடி பார்க்கும்போது பார்க்காத மாதிரி நடி வருது. ஓகேங்களா, அவங்க அப்பா பார்க்காத போது பார்க்கறது. ஓகேங்களா, இன்னொன்னு அப்போ அந்த ட்ரெயின்ல வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. ஓகேங்களா, அப்போ வந்து அது ஜென்ரல் கோச் இது. ஓகேங்களா, ஸ்டாப்பிங் இறங்கிக்கலாம், ஸ்டாப்பிங் இறக்கலாம். என்னன்னா பாத்ரூம் வசதி இல்லை அப்படின்னா நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது சரியா ஞாபகம் இல்லை. சரியா ஓகேங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த கதை நடந்து. இன்னும் அவர்கிட்ட ஜாலியாக பேசினோன்னு, அந்த பொண்ணு பார்த்துன்னு பேசினோன்னு, அப்புறமா ஃபோன் கிளம்பியதெல்லாம் அவர்கிட்ட சொல்லினோன்னு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அப்புறமா அவர்கிட்ட போனோம். நான் என்ன பண்ணேன், ஒரு பேப்பர்ல நம்பர் எழுதினாங்க. ஓகேங்களா, அந்த நம்பர் கூட இப்போ கூட யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி நம்பர் தெரியும், பாதி நம்பர் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் 89ல ஆரம்பிக்கும், லாஸ்ட் 15ல முடியும். ஓகேங்களா, அந்த அளவு ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா, மீதி 8 நம்பர், அதான் 6 நம்பர் ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, 6 நம்பர் ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த நம்பர் பாக்கெட்ல வச்சுருந்தேன். ஓகேங்களா, அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது கொடுத்துடலாம். அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் கிடையாது. ஓகேங்களா, ஃபோன் கிடையாது. அவங்க அப்பா ஃபோன்ல தான் எல்லாமே பண்ணணும் தெரியுது. அவங்க பொண்ணுகிட்ட ஃபோன் கிடையாது. அவங்க வீட்டு அட்ரஸ் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஜாலியாக பேசினோன்னு. அப்புறம் வேர்க்கடலை கடைக்கார வந்தாரு, வேர்க்கடலை வாங்கினோம். அப்படி இப்படி அரகணம் வந்துருச்சுங்க. அரகணம் எல்லாம் பார்த்துனே வந்தாச்சு. இதே இறங்கணும்னு எனக்கு தோணல. ஓகேங்களா, அந்த பொண்ணுகிட்ட பேசவும் ஆகி வரல, நம்பர் கொடுக்கவும் ஆகி வரல. பாக்குறது 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்க வேண்டியதான். இன்னும் பண்றது 90s கிட்ஸ் லெவலாம் ஒரு வேற லெவல் லெவலுங்க. ஓகேங்களா, 10 கிட்ஸ் மாதிரி பார்த்தோன்னா போய் நம்பர் கொடுத்து பேசுறது அந்த அளவுக்குலாம் வாங்கி வராது. ஓகேங்களா, கையும் போகாது. ஓகேங்களா, ஒரு பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணும். அந்த பொண்ணு திரும்பி பார்த்தாதான் போகுமே தவிர, திரும்பி பார்க்கலாம் தான் போறோம். ஓகேங்களா, அந்த பொண்ணு திரும்பி பார்த்துச்சு, அதனால போனோம் ஜாலியா. ஓகேங்களா, எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்தா நல்லதே நடக்குமோ அப்படின்னு அப்போ ஒரு இது. ஓகேங்களா, அப்பெல்லாம் நம்ம எதை பத்தியும் யோசிக்கலங்க, ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் அப்பயும் ஜாலியா இருக்கணும். ஓகேங்களா, நம்மளால முடிஞ்சது உதவணும் 4 பேருக்கு அப்படின்னா அப்பயும் தின்னு. ஓகேங்களா, என்னால பேச முடியலங்க, தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது வாட்டர் பாட்டில்ல. வாய் பேசி பேசி வலிக்கிறது. ஓகேங்களா, இதுவும் ஆந்திரா வந்துதான் போகுது, வாய் பேசி பேசி வலிக்கிறது. அதுக்கப்புறம் அரக்கோணத்துல இருந்து அப்படியே பெருமையா ட்ரெயின் கிளம்பிச்சு. லாஸ்டா ஒரு நெல்லூர் வந்துட்டோங்க. ஓகேங்களா, திருப்பதி போகாது போடுவாங்க ட்ரெயின், ஸ்ட்ரைட் டைரக்ட். ஓகேங்களா, டைரக்ட் ரேணுகண்டா ஸ்டாப்பிங் போயிடும். ரேணுகண்டா ஸ்டாப்பிங்ல போயிட்டு அதான் நின்றுடுச்சு வண்டி. நின்றுட்டான்னு ரேணுகண்டா தாண்டிச்சு. அப்புறம் நெல்லூர் வந்துச்சு. நெல்லூர் வந்ததும் தெரியல. ஓகேங்களா, அந்த பொண்ணு விட்டு பிரிய போகுதுன்றது எனக்கு கண்ணில் தெரியுது. ஓகேங்களா, அந்த பொண்ணு அவன் கண்ணில் ஏதோ பேசுதுங்க. அந்த கண்ணாலே அவங்ககிட்ட பேசுது, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, நானும் அந்த பொண்ணு பாத்துக்கோங்க தவிர அவங்க அப்பா முன்னாடி போயிட்டாரு. அந்த 2 பொண்ணும் வந்து நிக்குது எனக்கோசம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காத போயிட்டோம்னா நான் என்ன பண்ணி இந்த நம்பர் கொடுக்கலாம்னு போயிட்டோங்க. அவங்க அப்பா கூப்பிட்டாருங்க பார்த்துட்டு, ஏமா லேட் ஆகுது வாமா அப்படின்னு கூப்பிட்டாருங்க. ஏன்னா அந்த நம்பர் கொடுத்துருந்தா கூட அதே சிம் நான் வாங்கி திரும்பி யூஸ் பண்ணிருக்கோம்னு எனக்கு தெரியல. ஆனா நம்பர் கடைசி எல்லாம் புரிய முடியாத ஒரு சூழ்நிலைங்க. எனக்கு இன்னும் மறைக்க முடியல. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் டைம் போகுது ஆந்திரால. ஓகேங்களா, பெரிய எலெக்ஷனு. ஆட்டோல வேற எல்லாம் பின்னாடியே போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படியா நம்பர் கொடுத்தணும், எல்லாம் அந்த பொண்ணு நம்பராவது வாங்கணும் அப்படின்னு அப்படியே ஆட்டோ எல்லாம் போயிட்டான். அப்புறம் ஆட்டோல ஏறி உட்காந்து அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் திரும்ப அந்த ஆட்டோ மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தெலுங்கு பேசும்போது எனக்கு தெலுங்கு புரியல. ஓகேங்களா, எனக்கு தமிழ் தான் தெரியும். உள்ள போகாத எலெக்ஷன் வந்து நிற்குது. ஓகேங்களா, உள்ள போனோம்னா பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பதட்டமா ஆயிடுச்சு. ஆஹா, இதுக்கப்புறம் நம்ம போக தேவையில்ல. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் சென்னைக்கு போகுது போல இருக்குது. திரும்ப அதே ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. பாதி அழுவேன், பாதி ஃபீலிங்ல இருந்தேன். ஓகேங்களா, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சுன்னு அந்த பொண்ணு நம்மளுக்கு இல்லைங்க அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பி
மனசு உடஞ்சி ஒரு சென்னைக்கு வந்துட்டேன் ஓகேங்களா. சென்னைக்கு வந்து அப்புறம் பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸில் ஏதாவது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ரொம்ப மனசு கஷ்டம் வந்து இல்லைன்னு ஓகேங்களா. அது கதை வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை, என்ன பண்ணுறது, அப்போதான் டைம் காய்ச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூல் லெவலாம் நிறைய பண்ணிக்கிறேன். ஆனால் என்னன்னா அந்த பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேங்களா. அந்த பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம போய் யாருக்கும் பேசணும் இல்லைங்க ஓகேங்களா. நம்ம யார்கிட்ட பேச போகிறோம், நம்ம யாருக்கும் பேசணும் இல்லை. கூட அந்த பொண்ணுக்கு கீழே வேணும்னு தூக்க போனோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த பொண்ணு தூக்க போகலாங்க, அப்போ தான் தூக்க போனேன். தூக்க போனா ஃபர்ஸ்ட் டூ வீலர் தூக்கிட்டேன். டூ வீலர் எடுத்து ஏறோம், ஏன்னா அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுங்க. நம்மளால பாதி பேர் ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க ஓகேங்களா. ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க, அதுவே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ பொண்ணு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க வேற வண்டி வர வச்சு. அவங்க ரெண்டாவது பொண்ணு தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க பொழுது. அவங்க அண்ணா ரெண்டு தங்கச்சி பொழுது, அக்கா தங்கச்சி பொழுது ஓகேங்களா. ஒரு ஏற்றுக்கு விட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் வேலை. அன்னைக்கு ஒரு நாள் டியூட்டிக்கு போன கதையை சொல்லுவேங்க. ரெண்டாவது மற்ற கதை பெரிய கதையாக சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் டியூட்டி போன பாருங்க, காலையில் 5 மணிக்கு ஓகேங்களா. 5 மணிக்கு கஸ்டமர் வர சொல்லிட்டாங்க. எங்கே போனீங்கன்னா தரப்பாடி ஓகேங்களா. தரப்பாடியில் வந்து வர சொல்லிட்டாங்க கஸ்டமர். ஆஹா சீட்டு வெளியுது, பெட்ரோல் போயிட்டு வந்துடுமான்னு தெரில, மணி 3 நாள் போதுன்னு நினைக்கிறேன். ஒரு காட்பாடி வந்துட்டேன், காட்பாடி தாண்டி வச்சு. அன்னைக்கு ஒரு நாள் கஸ்டமர் ஃபோன் பண்ணாருங்க நைட்டு ஓகேங்களா. டியூட்டி எனக்கு போயிட்டு வந்துடுறாப்பாரு. சரி போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டேன் ஓகேங்களா. போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டேன் ஓகேங்களா. கஸ்டமர் ஓன் போடுறாரு. கஸ்டமர் போயிட்டு வந்துடுறப்பா போயிட்டு வந்துடுறேன் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வண்டி ஓட்ட தெரியுமா, ஒரு ஓட்ட தெரியும் சார், சூப்பராக ஓட்டுங்க சார் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், 4 மணிக்குன்னாங்க ஓகேங்களா. 4 மணிக்கு ட்ரிப்பு சொல்லிட்டாங்க என்கிட்ட. 4 மணிக்கு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், 3 மணிக்கெல்லாம் சாரி 5 மணிக்கு சொன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். 5 மணிக்கு சொன்னாங்க, 4 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டேன். 5 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு தான் சொன்னாங்க, சாரி 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன். 4 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துருப்பா, நம்ம ஒரே இடமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா. 4 மணி சொன்ன கஸ்டமரு 4 மணி முடிஞ்சு 5 மணி ஆச்சு ஓகேங்களா. 5 மணி முடிஞ்சு 6 மணி ஆச்சு வரல. நான் என்ன பண்ணேன், கோல்டன் டெம்பிள் தான் வழியாக போய் புரிஞ்சு டீ வரல ஓகேங்களா. புரிஞ்சு டீ வரல போய் உட்காந்துருக்கேன். 2 டீ ஆச்சு, 3 டீ ஆச்சு ஓகேங்களா. 3 டீ குடிச்சிட்டேன். காற்று வேற உசு உசுன்னு அடிக்குது, எந்த அளவுக்கு பேசுற மாதிரி கேக்குதுன்னு தெரியல. 3 டீ குடிச்சிட்டாங்க ஓகேங்களா. 1 டீ 2 டீ இல்லை, 3 டீ குடிச்சிட்டாங்க. அப்புறமா ஒரு ஃபோன் பண்றேன், சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ரைட்ரா ஏதோ நடந்துச்சுரா, நீ டியூட்டி கேன்சல்ரா அப்படின்னு நினைச்சுக்கணும் ஓகேங்களா. டியூட்டி கேன்சல் நினைச்சுன பிறகு நான் என்ன பண்ணேன், திரும்ப அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ட்ரிப்பு கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி சுவிட்ச் ஆகும், சரிங்க வெயிட் பண்ணுங்க வருவாங்க அப்படின்னாரு. அவர் தூக்கத்துல வர்றாரு இல்லைங்களா. அவர் தூக்கத்துல வரனால வெயிட் பண்ணுங்க வருவாரு அப்படின்ட்டாரு ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணிருந்தேன் ஓகேங்களா. அங்க தூக்கல உட்காந்துருந்தேன். 5:30 மணிக்கு வந்தாரு, 5:45 அதான் 5:45 வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொன்னாரு, டைம் ஆயிடுச்சுடா, எங்க ஃபோன் வந்து டவர் கடையில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது போகுது அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து அங்கே வந்து எப்படி சொல்றது, டீ கார்ல இருந்து கிளம்பிட்டாங்க ஓகேங்களா. டீ கார்ல இருந்து கிளம்பி நேராக இதுக்கு போயிட்டேன் ஓகேங்களா. அப்படியே ஏறி போய் நேரம் இருக்கும். இந்த பக்கம் வண்டி வரப்போ பார்க்கல. டிஎஸ்ஆ ரைட்ரா ஹைதராபாத்து என்ன லீவுறாங்கன்னு தெரியலீங்களா காய்ஸ். ஏன் பிரேக் அடியாமன்னா நேரம் முட்டம் வச்சிருக்கேன் உமா உமா அப்படின்ற மாதிரி நேரம் தம்மி வச்சிருப்பேன். அப்புறம் எனக்கு செய்கூலி சாதாரம் பேசணும் கோர்ட்டு அதெல்லாம் அங்கே போனாலும் கொஞ்சத்துக்குள்ள வேலை ஆகாது சரிங்களா. நம்மளுக்குள்ள சுமூகமா பேசிக்கணும், சல்லுன்னு போயிடலாம் ஆச்சுனையா, எல்லாரும் நல்லா இருக்கும் ஆச்சுனையா. நம்மளுக்குள்ளே போனா சுமூகமா முடிச்சுக்கலாம். பேசணும் கோர்ட்டுன்னு போனா அது நாள் கணக்கா வருஷ கணக்கா போயிடும் சரிங்களா. அப்புறம் அவங்களுக்கு செலவாகிறதுலாம் நம்ம தான் கொடுக்கணும். ஆப்போசிட் அப்படி இப்படின்னு போயிடும் சரிங்களா. முடிஞ்ச அளவு நம்மளுக்குள்ள ஆயிடுச்சுன்னு நம்மளுக்குள்ளே பேசிட்டு பார்க்கணும். ஆப்போசிட் பார்த்து கொஞ்சம் புரியாதமா இருந்தாங்க, வாங்க பேசணும் போலாம்னா 2 பேரும் வாய்க்கா தகராறு தான் ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண, கஸ்டமர் 5:30 வந்தாருங்களா. வந்து சாவி கார்லாம் கொடுத்துட்டாரு. காரு ஏன்னா தொடக்கல, ஆல்ரெடி அதுக்காக இருந்துச்சு ஓகேங்களா. ஆஹா எங்கே போட்டாங்களா, ஒரு ரோடு போடுறாங்க சண்டி மாண்ட ரோடு போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்,
காரை வந்து தொடங்கல. ஓகேங்களா, அது கார் ஆல்ரெடி அதுக்காக தான் இருந்துச்சு போல, அப்படியே போலான்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், தொடர்பால வந்து 2 பேரை கூட்டு போடலாம் அப்படின்னு 6 மணி ஆச்சு, 6 வேலை ஆயிடுச்சு. 4 மணி 3 மணி வந்துட்டேன் நானு. 6 வேலை ஆயிடுச்சுங்களா, 6 கிளம்பணுங்க. ஓகேங்களா, 6 கிளம்பி வச்சு ஒரு கஸ்டமர் நான் ஸ்டாப்பா அடி அடின்னு அடிச்சேன். ஓகேங்களா, அடி அடின்னு அடிச்சேன். நேரா இதுக்கு போயிடுங்க. ஓகேங்களா, எங்க இந்த எப்படி சொல்றது, குளிர் டைம் இல்லைங்களா, காலையில செம்ம குளிர். இந்த வேலையில தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இது நடந்த சம்பவம் 2 வாரம் ஆகுது. கரெக்டா இந்த சம்பவம் நடந்து 2 வாரம் ஆகுது. ஓகேங்களா, அது என்ன ஆச்சுன்னா குளிர் டைம் இல்லைங்களா, எனக்கு வேற சூச்சி அர்ஜென்ட்டா அப்பப்போ வரும். ஓகேங்களா, அந்த குளிர் டைம்ல பாத்தீங்கன்னா சூச்சி அடிக்கடி வரும். நான் என்ன பண்ணேன், நான் பெட்ரோல் பங்க்ல எடுத்துட்டு போய் நிப்பாட்டேன். ஓகேங்களா, பெட்ரோலை போட்டு நான் என்ன பண்ணேன், பெட்ரோல் போட்டு நேரம் பெட்ரோல் பங்க் விட்டு வெளியில வரேன். விசாரம் பெட்ரோல் பங்க். ஓகேங்களா, பெட்ரோல் பங்க் வந்து விட்டு வெளில வரேன். சூச்சி போய் வச்சுட்டு வந்துடலாம் இறங்கி வண்டி விட்டு கார்ல இருந்து கீழே எடுத்து வச்சுட்டு போறேங்க ரிமோட்டோட. ஓகேங்களா, ரிமோட் வந்து உடஞ்சிட்டு இது ஓனர் சொல்ல அவங்ககிட்ட. ஓகேங்களா, அது வந்து சாவி டைப்பு. ஓகேங்களா, சாவி டைப்பு ரிமோட்டு உடஞ்சிட்டு என்கிட்ட ஓனர் சொல்ல. நான் என்ன பண்ணேன், இந்த ரிமோட் வந்து அங்க எடுத்து வச்சுட்டேன். ஆனா எடுத்து வச்சுட்டு நான் ஓடுறேன் குடியிருந்து அர்ஜென்ட்டா சூச்சி வந்துச்சேன். போயிட்டு வந்து நான் என்ன பண்ணேன், ரிமோட் இல்லதான் இருக்கும் போலவே ஸ்டார்ட். ஆனா வந்து ஆஃப் பண்ணிருந்தா ஸ்டார்ட் ஆகாது, மறுபடியும் செல்ஃப் போட்டாதான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. நான் வந்து அப்படியே நியூட்ரல் பண்ணி 100 போட்டு ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே போயிட்டேங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணாம ஸ்டார்டிங்ல விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். ரோடு போயிட்டு ரைட்டு. இந்த சர்ச்சு ரொம்ப நாளா வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இதுதான் டைம் கொடுத்துச்சு, எடுக்க முடியுமான்னு தெரியல. சூப்பரா இருக்குங்க. வரும்போது பார்த்துக்கலாம், விடுங்க, டைம் ஆச்சு வர. தெரிஞ்சுச்சான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்குது. பட்டக்ஸாக அழிவுது. பரவாயில்ல, டிராவலிங் த பீஸ்ஃபுல். ஓகேங்களா, அதாவது டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேங்களா, எல்லாரும் நல்லா இருக்கும். ஏசப்பா எல்லாரும் நல்லா இருக்கும். ஏசப்பா கோவாக்கா சப்போர்ட் எல்லாம் இருக்கிறாங்க. ஆஹா, ஹைப்ரிட்டா இது இவ்வளோ புதுசா இருக்குது. ரைட்ரா. நான் என்ன பண்ணேன், விசாரத்துல இறங்கி சூச்சி அர்ஜென்டா வந்து ஓடணும். ஓகேங்களா, ஓடிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணல இல்லைங்களா, ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டு போயிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நான் பண்ணி நேரம் கிளம்பி போயிட்டேன். இனிமே டீ குடிக்கல, இனிமே டிஃபன் சாப்பிடல. ஓகேங்களா, அடிச்சு பிடிச்சுன்னு போயிட்டேன். ஓகேங்களா, ரிமோட் வந்து கீழே கொண்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ரிமோட் வந்து மாட்டிருந்தேன், கீ மட்டும் நான் மாட்டிருந்தது எடுத்து வச்சுட்டு ரிமோட் வந்து பெட்ரோல் பங்க்ல எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், மதுராவில் போயிட்டு அடிச்சு பிடிச்சி பூண்டு ஓடி ஒரு 100 80 பூண்டு ஓட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, 9 மணி 8 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, 8 மணிக்கு அதாவது டைமுக்கு உள்ள இருக்கணும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன் 8:45. ஓகேங்களா, 7:45 8:45 தரல. ஓகேங்களா, மதுரை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி. நானும் ஆஃப் பண்ணலங்க. குறுக்குல ஒருத்தன் ஒன்னா பிரேக் வச்சேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த வண்டியில வந்து சாவி போட முடியாது. ஓகேங்களா, வண்டி இதுல நம்ம டோர்ல தான் சாவி போட முடியும். அது விலகிருப்போம்ல, டோர்ல மட்டும்தான். இதாங்க கிங்ஸ்டன் ஸ்கூல். ஓகேங்களா, கிங்ஸ்டன் காலேஜ், கிங்ஸ்டன் ஸ்கூல். ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், அதுல இது போட முடியாதுங்க, சாவி போட முடியாதுங்க. ஓகேங்களா, சாவி போட முடியாது. நான் என்ன பண்ணேன், ஓனர் ஃபோன் வச்சு கேட்டேன், ஆனா சாவி என்கிட்ட குத்துங்களா. நான் இல்லப்பா, ரிமோட் அங்க வச்சிருந்தேன்ப்பா, அது உடம்பு போயிருப்பா, நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன்ப்பா அப்படின்னாரா. ரைட்ண்ணா, என் மேலதான் தப்பு. ஓகேங்களா, என் மேலதான் தப்பு. நான் அப்படின்னு நினைச்சு விட்டேன் நான். ஓகேங்களா, அதை விட்டாச்சு. எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மேடா இது ரிமோட் வந்து இதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணோம். என்ன பண்ணாங்க, ஓனர்கிட்ட சொன்னா ஓனர் என்ன பண்ணாரு, நான் பெட்ரோல் பங்க்ல போய் பாக்குறேன் கிளம்பிட்டாரு. ஓகேங்களா, ஓனர் ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, ஓனர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பெட்ரோல் பங்க்ல இருக்காக பாரு அப்படின்னாரு. ஓகேங்களா, நான் என்ன பண்ண, பெட்ரோல் பங்க்ல இருக்காங்கன்னு தோணும். அது நம்மகிட்ட நம்பர் கிடையாது. ஓகேங்களா, அவருனா நைட் கூகுள்ல போய் பார்த்துட்டு நம்பர் இருந்தா அடிச்சு கேளுங்க அப்படின்ட்டாரு. ஓகேங்களா, கூகுள்ல பார்த்துட்டு அடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் அடிச்சு கேட்டேன். நம்மளதான் கை காமிச்சு வர சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சோங்க. இன்சூரன்ஸ், ஆர்சி எல்லாமே இருக்குதுங்க. ஆனா வண்டி மட்டும் என் பேர்ல இல்ல. ஜெக சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ், ஆர்சி எல்லாமே இருக்குது. ஆனா டாக்குமெண்ட் வேற இல்லை இதுதான் தெரியலையே. செக் பண்ணுங்க, அது வேற செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஒரு ஏன் நம்ம சித்தூர் கிட்ட போயின்னு வரோம். ஓகேங்களா, சித்தூர் இல்லைங்க, காட்பாடியே இப்பதான் பண்றோம். இங்க பார்டர் இப்ப பாருங்க, இந்த பார்டர் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, இந்த பார்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது தமிழ்நாடு. ஓகேங்களா, இந்த குரங்க இருக்கு பாருங்க, மங்கீஸ் டாடா பாய், இந்த வருது பாருங்க, இந்த பார்காடை தாண்டனா சித்தூர். ஓகேங்களா, பார்காடு உள்ள வந்தோம்னா
தமிழ்நாடு. ஓகேங்களா, இதுதான் ஆர்டிஓ செக்கிங் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ நீங்க தாண்டினா இங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1300 கிலோமீட்டர் ஒடிசா. ஓகேங்களா, 1300 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் ஒடிசா. இப்போ நம்ம ஆந்திராவில் இவ்வளோ போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, டவர் கிடைக்காது இந்த இடத்துல மட்டும் டவர் கிடைக்காது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எங்க ஊரு தாண்டா டிராவலிங் தானே, நல்லா டிராவலிங் வேற லெவல்ல பண்ணுங்க. ஓகேங்களா, அழகான மலைங்க, இது சூப்பரா இருக்குங்க. அப்படியே திருப்பி காமிக்கிட்டுங்களா, பாக்குறீங்களா? உங்களுக்கு யோசங்க. ஐயோ, திரும்ப மாட்டேன், வீடு வேற கட்டாயிட போகுங்க, பயமா இருக்குங்க. இப்படியே வச்சிருவோம் நம்ம வேணாம். ஓகேங்களா, அப்புறமா நான் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க, பெட்ரோல் பங்க்ல கூகுள்ல பார்த்துட்டு அடிச்சு கேளுங்கப்பா அப்படிங்க. கூகுள்ல பார்த்தோம்னா ஆந்திராவில் தான் வருது. ரைட்டா, ஆந்திராவில் எக்ஸ்பி பங்கு போகுது. அப்புறமா பண்ண மறுபடியும் இன்னொரு நம்பர் எடுத்து அப்புறமா நான் விசாரம் ஆற்காடு விசாரத்தில் இருக்கிற எக்ஸ்பி பெட்ரோல் பங்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பேசினானு ஒரு அவர்கிட்ட பேசினேன். நான் பார்த்துட்டு சொல்றேன்ப்பா அப்படின்ட்டாரு. அப்புறமா இங்கதான் போட்டீங்களா டைமிங் எல்லாம் கேட்டாரு. ஆமாங்க, இப்பதான் போட்டோன்னு சாவி மிஸ் ஆயிடுச்சுங்க. சாவி இல்லைன்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாதுங்க. ஓகேங்களா, சாவி இல்லைன்னா கண்டிப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க. வேற செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாதுங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க. ஓகேங்களா, சாவி இல்லாததான் ஸ்டார்ட் ஆகாது. சாவி இருந்தா அதாவது ரிமோட் இருந்தா தான் ஸ்டார்ட் ஆகும், ரிமோட் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாதுங்க. கீ டைப் கிடையாது, கீ போடுற மாதிரி கிடையாதுங்க அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணாரு, அவர் இன்னொரு நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி டைம் டேட்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து சிசிடிவி கேமரால பார்த்தாங்க. ஓகேங்களா, சிசிடிவி கேமரா அந்த பெட்ரோல் பங்க்ல 20 கேமராங்க. ஓகேங்களா, பெட்ரோல் பங்கை சுற்றி வெளியில உள்ள எல்லாம் 20 கேமரா. ஓகேங்களா, நான் காரை விட்டு பெட்ரோல் போட்டுட்டு இறங்கி சூச்சி போலான்னு வெளியில காரை எடுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டு திரும்ப உள்ள வந்து சூச்சி போலாம் போய் அண்ணன் ரெண்டாவது ஓடுற பின்னாடி வண்டிலாம் வருது. அப்புறமா காரை எடுத்துட்டு வெளியில போய் விட்டுட்டு சூச்சி போலான்னு ஓடுறதெல்லாம் எல்லாம் கிளீனா காட்டுதுங்க. ஏதோ நான் கீழே விழுந்துட்டேன்னு தேடணுன்றவரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தெரியலங்க. ஓகேங்களா, காத்து பயங்கரமா அடிக்குது. எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. நான் மறுபடியும் மாஸ்க் போட்டுன்னு மைக்கை தூக்கி மேல வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, இப்ப வேற இருட்டுமான்னு தெரியல, ஏன்னா பயமா இருக்குது. ஏன்னா 5 மணிக்குள்ள போயிட்டோம்னா நம்ம மேல போயிடலாம். அதுக்கு மேல போயிட்டு திரும்பி கீழே வரமுடியும்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா ரொம்ப இருட்டான ஏரியாங்க. ஓகேங்களா, இந்த ஏரியாலாம் பயங்கரமா இருக்கும். நைட்ல டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா. ஓகேங்களா, கார்காரன் நம்பர் எவ்வளவு பேரா இருக்க மாத்தி வந்து வச்சிருப்பாரு. டீ டைம் இருக்குது, டீ சாப்பிடலாமா? அங்க ஒரு டீ டைம் இருக்கும். ஓகேங்களா, கையுண்ட கைக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு மாமா வச்சு அண்ணன் ஒன்ற பண்ண இல்லையா, பின்னாடி வேற காரு வேகமா வருது. போகணும். இன்னொரு நான் ஊந்துருக்கேன் பிரேக் வச்சு. அவர் வந்து அங்க இடிச்சிருக்காரு. எப்பவுமே நெகட்டிவாக யோசிச்சு தோணுது. போலாம் திருப்பதி எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போறாங்கப்பா. சாரி, நடப்பாத யாத்திரை நடக்கிறாங்க சொல்லுது. ஓகேங்களா, நான் வேற ஃபிளைட் மோட்ல போட்டுருவாங்க. எத்தனை போன் வந்துச்சுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால பாத்துட்டு சொல்றாங்க, காரை விட்டு வரணும்ப்பா, ரிமோட் வந்து கீழே ஊந்துச்சுப்பா அப்படின்றவரெல்லாம் தெளிவா சொல்றாங்க. ரைட்டா, நம்மளுக்கு வந்து சோதனை வராது அப்படின்னு நினைச்சுன்னு அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆச்சுன்னா. அவர் பெட்ரோல் பண்ணி தான் இருக்கும், வாங்கி பஸ்ல குத்து அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், பஸ்ல குத்து அனுப்பிச்சிருக்கணும். ஓகேங்களா, சாவி குத்து அனுப்பிச்சுட்டீங்க வந்துருவோம். அந்த கஸ்டமர் வந்து லொகேஷன் அவர் வந்து என்ன பண்ண ஓலா ஊபர் புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு. கஸ்டமர் பிரேக் பண்ணுவாங்க, கஸ்டமர் ஓலா ஊபர் போட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு. ஓலா ஊபர் போட்டு புக் பண்ணி அனுப்பிச்சாச்சு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். கஸ்டமர் சாப்பிடுறியா, காசுக்குதா, டீக்கு காசுக்குதா, நான் வேலை ஆனா போதும், வந்து நின்றுச்சா நீ அப்பனா போ, எக்கேடு கட்டுனா போ அப்படின்னு நினைச்சுன்னு போயிட்டாரு விட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் ஓனர் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்கு, நீ பஸ்ல போய் வாங்கி கொடுத்தாமிச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிப்பா பெட்ரோல் பங்க்ல கீ இல்லப்பா. ஓகேங்களா, கீ வந்து கீழே விழுந்துச்சு. அதை ஒரு டிரைவர் எடுத்தாரு. ஓகேங்களா, எடுத்து பார்த்துட்டு கீழே போட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம், கீ விழுந்தா சாதாரண விஷயத்துக்கு நம்ம கீழே வேண்டா கூட தூக்கி விடுறாரு. ஓகேங்களா, ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, யாருன்னா கீழே வேண்டாங்க இல்லை எதனா ஒரு பொருள் விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தூக்கி விடணுன்ற ஒரு பழக்கம், இல்லை தூக்கி கொடுக்கணும். ஓகேங்களா, எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆஹா செம்ம காத்து. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வராதுங்களா, கண்டிப்பா வரும் இல்லைங்களா. இங்கதான் டீ டைம். ஆமாங்க, இங்கதான் டீ டைம். டீ சாப்பிடலாமா? பின்னாடி எதுவும் வண்டி வரல. டீ இருக்குமா? இருக்கும். டீ சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ போகணும். பசிக்குதுங்க வேற. சாப்பாடு இருக்குது. ஆஹா, இது யாருன்னா கொடுக்கலாம்னு பார்த்தேங்க. யாருக்கு கொடுக்கலாம்? அந்த அக்கா கொடுத்துடலாமா? வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியல.
டீ இருக்கா? சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? இல்ல, ஒருத்தருக்கு வாங்கினேன், அது ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. இல்லக்கா, பார்சல் ஒருத்தர் வாங்கினேன், கீழே ஊன்ட்டாரு, அவர் தூக்க போனா மறந்துட்டேன் நானே. ஆமா, அவருக்கு கீழே அடிபட்டுச்சு, வேற கீழே உண்டு. ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்குதான் இப்பதான் வாங்கினது. யாருன்னா கொடுத்துடலான்னு பார்த்தேன், யாருக்கும் கிடைக்கல. சாப்பிட்டுருங்க, இப்பதான் வாங்கிட்டு வந்தது. போன் வேற வண்டியிலே இருக்குது. எப்படியோ ஒரு வழியா சாப்பாடு கொடுத்தாச்சுங்க. வரேங்க்கா. ஆஹா, ஒரு வழியா டீ குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு கிடைக்கணும், இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லை யாருன்னா கொடுத்துட்றாங்களோ. ஆஹா, தெரிஞ்சுமா அங்கே சபரிமலை சாமி இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாங்க. அந்த அக்கா கிட்ட கேட்டு வாங்க, நீங்க கொடுத்துடலாமா? தப்பா நினைப்பாங்களோ? யாராவது ஒருத்தர் தானம் தர்மம் பண்றேன் அப்படின்னு உங்களுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் போகுது. என்கிட்ட காசு இருந்தா கம்மி இது பண்ணுங்க. என்கிட்ட காசு இருந்தா கம்மி இது போட்டு அதாவது 50 பேர் 60 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சபரிமலைக்கு போயிட்டு வரணும்னு ஆசையாகுது. ஐயப்பன் கூப்பிட்டா தானே போக முடியும், ஐயப்பன் கூப்பிடாம எப்படி போக முடியும்? டீ நல்லா இருந்துச்சுங்க. இது முன்னாடி டைம் டீ டைம், இப்போ டீ டைம் பேரை மாத்திட்டு இருக்காங்க. ஸ்பெண்டர்ல உலகத்தை சுற்றுறாங்க யாராரு. அதாவது ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்கணும்ன்றா விட நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லை யாருன்னா குடிக்கிறாங்களோ இல்லை தூக்கி போடுறாங்களோ அப்படின்னு நம்ம கவலை இல்லை. நான் என்னை பொறுத்தவரை வேஸ்ட் ஆகாம தான் சொல்லுங்க. நானே சாப்பிடலான்னு பார்த்தேன், ஓகேங்களா, அதை மறந்துடுறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் மருந்து வர மாட்டேங்குது. அதான் ஓகேங்களா, நம்மள என்ன பண்ணோம், ஒரு பொருள் ஐயோ இவ்வளோ பெரிய பழம்டாடு, டூ வீலர் ஃபோருக்கு பெண்ட் ஆகிருந்தா, அப்புறம் பஞ்சர் ஆகிடும்டா, ஹெல்மெட் போட்டிருக்கேன், ஆர்சி, இன்சூரன்ஸ், பொல்யூஷனு எல்லாம் கரண்ட்ல வேற, எதுவுமே பயம் இல்லடா. ஸ்பீடெல்லாம் ஓட்டலடா, 50 40 50 40 தான்டா. அதுக்கப்புறம் அதுல அது மேலாம் போக மாட்டா, கவலைப்படாத. செம்மையா இருக்குங்க வீடு, அப்படியே மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு. மைக் இறக்கவே வந்துச்சுங்க, சார்ஜர் டைம்ல சொருகிறது. போன் வேற சார்ஜ் நிற்குமா நிற்காதா இல்லை சுவிச் ஆஃப் ஆயிடுமா? சார்ஜர் எத்தனை யூஎஸ்பி எத்தனை மாங்காய் ஃபேக்டரி இருக்குங்க இங்கதான். மாங்காய்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாங்காய் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதெல்லாம் சூப்பரா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேங்களா, 3 சீசன்ல இந்த ரோட்ல வரவே முடியாது. ஃபுல்லா டிராக்டரு, ஈச்சரு, ஓகேங்களா, மாட்டு வண்டி, எது எதுல கிடைக்குதோ மாங்காய். ஓகேங்களா, மாங்காய் சீசனு. ஓகேங்களா, அதாவது நம்மளாம் சாவி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா, ஒரு பொருள் யாருதுன்னா கீழே வந்துச்சுன்னா நம்ம எடுத்து கொடுக்க தேவை. ஓகேங்களா, அவங்க வந்து கேட்கலன்னா ஓகே விட்டுடலாம். அவன் வந்து கேட்டா எப்படி சொல்றது, அவன் வந்து வாய் வர மாட்டேங்க. அவன் வந்து கேட்டா பரவாயில்ல கொடுத்துடலாம். ஓகேங்களா, அவன் வந்து கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? எத்தனை போய் வேற கடையிலனா கொடுத்துட்டு போவோம். ஓகேங்களா, சாவி கீழே வந்துச்சு, அதை ஒருத்தர் தூக்கி போட்டுக்கிறாரு. ஓகேங்களா, சாவி எடுத்து பார்த்துட்டு இது என்ன தூக்கி போட்டுக்கிறாரு. ஓகேங்களா, தூக்கி போட்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, தூக்கி போட்டாரா இன்னொருத்தர் வந்தாரு, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ரிமோட் கவரை மட்டும் மேல இந்த ரிமோட்டை மட்டும் சாரி ரிமோட் மேல இந்த கவரை மட்டும் தூக்கி போட்டாரு. ரிமோட் மேல இந்த கவரை மட்டும் தூக்கி போட்டு சாவி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டாருங்க. ஓகேங்களா, இதை சிசிடிவி கேமரா பார்த்துட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க சொன்னாங்க, நான் என்ன பண்ண வேணும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரி பண்ண பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இருக்கேன், போயிட்டு ஃபோன் பண்றேன் பார்த்துட்டு வா தேர்னேன் கீழே விழுந்துச்சுன்னு பார்த்து தெரியுற அப்படின்னு அவர் சொன்னார் ஓனர். ஓகேண்ணா, நான் பார்த்துட்டு தேர்னா தெரியல. ஓகேங்களா, சாவி மிஞ்சி வச்சு போயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து பார்த்தாரு, சிசிடிவி கேமராலாம் 2 நம்பர் தான் பார்த்து, மீது 4 நம்பர் 6 நம்பர் தெரியல. அதாவது 4 நம்பரா, ஒரு வண்டிக்கு 6 நம்பரு. ஓகேங்களா, 2 டிஜிட் வேற. ஓகேங்களா, ஏபிசி. ஓகேங்களா, அதுல கிளீனா தெரியும். ஓகேங்களா, அந்த டிஜிட்ல வந்து நமக்கு கிளீனா தெரியும். நான் என்ன பண்ணேன், அது தெரியல பாரு, இந்த நம்பர் தான் தெரியுது அப்படின்னாரு. அப்புறம் வாலாஜா டோலர்ல வந்துக்கிறாருங்க. வாலாஜா டோல்ல வந்து தேடி பார்த்துக்கிறாரு, அந்த வண்டி கிராஸ் ஆகல, சாவி போனதுதான். அவர்கிட்ட எப்படி சொல்றது, ஸ்பேர் கீ இல்ல, அடிஷனல் கீ இல்ல. ஓகேங்களா, என்ன லிப்ட் வேணுமா?
லிப்டா? வாங்க உட்காருங்க. உங்களுக்கு இல்லாத லிப்டா? உட்காருங்க உட்காருங்க. என்ன எங்கேயும் இட்லி போக மாட்டீங்களா? என்ன எங்கேயும் இட்லி போக மாட்டீங்களா? அக்கா தப்பா பேசல. என்ன எங்கேயும் இட்லி போய் விட்டுறாதீங்கன்னு. சரிக்கா. சரிங்கக்கா. அக்கா நான் தப்பா பேசலக்கா, தப்பா நினைச்சுக்காதுங்க. இந்த பக்கமே நான் வரமாட்டேன்க்கா. நான் பாகாயத்துல இருந்து வரேங்க. பாகாயம். பாகாயத்துல இருந்து வரேன். அட சும்மா டிராவலிங் போயின்னு ஜாலியா சுத்தி. ஆமா ஜாலியா வீடு தெரியாது சுத்தி பார்க்கலான்னு. அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. ஜாலியா சுத்தின்னு வரேன். உங்க கண்ணில் நான் பண்ணு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்து சாப்பாடு பழங்க குடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்படியா? வரணுமா? சாப்பிடுறீங்களா? வேணா வேணாங்களா? டீ டீ ஒயின் ஷாப்பா? சரதான் போச்சு. எந்த வீடு இல்லையா? அது எனக்கு தெரியாது எங்க இருக்கு. நான் சித்தூருக்கு போறேன். சித்தூருக்கு போறேன். நீங்க எங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுறேன். சரி இறக்கி விட்டுற விடுங்க. அதெல்லாம் 90s கிட்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகலைங்கக்கா. தமிழ் தமிழ் ஒன்லி தமிழ். எனக்கு தெலுங்கு வராது. நீங்க பேச போனா நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு பேச வராது. எனக்கு புரியும், பேச வராது. அம்மா அப்பா எல்லாம் வேலூர்ல இருக்கிறாங்க. கார் டிரைவர். ஆமா. அதாவது டியூட்டி இல்லைன்னா சும்மா ஊரை சுத்தி ஜாலியா அப்படியே வீடியோ எடுத்து போடுறது. ஓகேங்களா? என்ன பண்றது, உங்களுக்கு வேற வேலை தெரியலையே. இந்த பிரிட்ஜ் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகே. வெயிட் பண்ணுமா? போயிட்டு அப்படிங்களா? எங்க வந்தோம் உங்கள? சீலாப்பள்ளி. அது எங்க இருக்கு தெரியாதுங்களா எனக்கு? இப்படி வெயிட்ல போனீங்களா? இல்ல ஏன்னா சாப்பிடுங்கக்கா. டீ காஃபி டிஃபன் 6 மணி வரல எப்படி தாக்கு முடியுங்க? அப்ப காலைல சாப்பிட்டீங்களா? எப்ப சாப்பிட்டீங்க? என்னங்க இறங்க வயிறு என்ன ஆயிருக்கு? ஏற்கனவே கேஸ் டபுள். ஓம் சக்தி மாறுங்களா? இங்க ஒரு மலை இருக்கு இல்லைங்களா, சித்தூராண்ட? தெரியுங்களா அந்த மலை? அந்த சித்தூர் ரூட்ல வந்து கட்டாயி அப்படிதான் திருப்பதி கனெக்ட் ஆகும் பாருங்க. அந்த ரோட்ல ஒரு பெரிய மலை ஒண்ணு பாருங்க. அது பேரு சரியான பேருங்க. புலிமலையா ஏதோ ஒண்ணு சொல்ல. புலிமலை. புலிகுண்டா? பேரே வரமாட்டேங்க. தப்பு தப்பா எதுவும் சொல்றோம்னு பயமா இருக்கு. புலிகுண்டா? ஆமா. அந்த மலைக்கு தான் போயிட்டு வரலான்னு பாக்குறேன். இப்ப போக அலோ பண்ணுவாங்களா? இருக்கும்ன்றீங்களா? ரொம்ப தூரம் போனீங்களா? இதுல மேல ஏற ஒண்ணு மாட்டாங்களா? ஆஹா சூப்பர். சரி அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் வந்து போயிடுறேன் நானு. ஏன்னா டைம் ஆயிடும். உங்களை எங்க இறக்கி ஒண்ணுமோ சொல்லுங்க, இறக்கி விட்டு வந்துடுறேன். கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. ஓகே. வெயிட் பண்ணிட்டீங்களா? சரி. மூன்றரை மணி ஆச்சு.
டைம் ஆனதே தெரிலங்க. சாப்பிட்றீங்களானா வேணான்றாங்க. நம்ம தப்பாக எதுவும் கேட்கல. தப்பாக கேட்டால் மாட்டிப்பேன். நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? ஓகேங்களா, நம்மளுக்கு வேண்டாத வேலை. கோயில் மூடிடுவாங்களாமே, மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்களே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்காக சாப்பாடு கொடுத்துடலாம். இவங்க 6 மணிக்கு தான் சாப்பிடுவாங்களாம். உண்ணாவிரதம் இருப்பாங்களாம். சூப்பர். நம்ம இறங்கின மனசுக்கு நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம இறங்கின மனசுக்கு